நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் பார்த்தீங்கன்னா சீனாவுக்கு ஒரு மிகப்பெரிய செக் ஒன்று வச்சிருக்காங்க இந்தியா. ஒரு மிகப்பெரிய அடி ஒன்று அப்படின்னே சொல்லலாம். சற்றும் சீனா இதை எதிர்பார்க்கல, அப்படியே ஆடி போயிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அது என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். அதே போல பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு அடித்த ஜாக்பாட் இனி எவனை நம்பி நாங்கள் இல்லை அப்படிங்கிற மாதிரி இப்போ இந்தியாவுக்கு இப்போ ஒரு ஜாக்பாட் விடிவு காலம் பிறந்துருச்சு அப்படின்னே சொல்லலாம் நண்பர்களே. அது என்ன அப்படிங்கிறத நாம் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். அதை தொடர்ந்தே பார்த்தீங்கன்னா வங்கதேசத்துக்கு அடுத்த ஒரு அடியை கொடுத்துருக்காங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம் அப்படின்னே சொல்லலாம். கையும் களவுமாக சிக்கியிருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். அதனால இப்படி பல செய்திகளை நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே போல ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்லேயும் நம்முடைய வீடியோக்களை தொடர்ந்து பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தில் சீனாவுடைய ஆதிக்கத்துக்கு பதிலடி தரும் வகையில் நம்முடைய நாடு மிக முக்கியமான நகர்வை மேற்கொண்டிருக்காங்க. இதுவரைக்கும் சாதாரண பிராந்திய பாதுகாப்பு அமைப்பாக செயல்பட்டு வந்த கொழும்பு பாதுகாப்பு மாநாடு அப்படிங்கிற அமைப்பு இனி சக்தி வாய்ந்த சர்வதேச கூட்டமைப்பாக உருவெடுக்க இருக்கு. இந்தியா, இலங்கை மற்றும் மாலத்தீவு ஆகிய நாடுகள் இணைந்து முத்தரப்பு கடல்சார் பாதுகாப்பு ஒத்துழைப்பு அப்படிங்கிற அமைப்பை கடந்த 2011 தொடங்கினாங்க. இந்தியாவுக்கும் மாலத்தீவுக்கும் இடையிலான உறவுல விரிசல் ஏற்பட்டதுனால கடந்த 2014 19 காலகட்டத்தில் இந்த அமைப்பு செயலில்லாமல் போனது. அதுக்கப்புறம் கடந்த 2020 இந்த அமைப்பு மீண்டும் உயிர்ப்பிக்கப்பட்டு சிஎஸ்சி அப்படின்னு சொல்லப்படுகிற கொழும்பு பாதுகாப்பு மாநாடு அப்படின்னு பெயர் மாற்றப்பட்டது. இதைத் தொடர்ந்து 2022 மொரிசியஸ், 2024 வங்கதேசம் மற்றும் 2025 சீசெல்ஸ் ஆகிய நாடுகள் இணைந்ததை அடுத்து இது 6 நாடுகள் கொண்ட பலம் வாய்ந்த அமைப்பாக மாறுச்சு. மலேசியா சிறப்பு விருந்தினராக இதில் பங்கேற்றாங்க. தற்போது இந்த அமைப்பை வெறும் கொள்கை ரீதியிலான விவாத மேடையாக வைத்திருக்காமல் செயல்பாட்டு ரீதியிலான ஒரு சர்வதேச அமைப்பாக மாற்ற உறுப்பு நாடுகள் ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. இதன் ஒரு பகுதியாக தான் இலங்கை தலைநகர் கொழும்புல இந்த அமைப்புக்கான நிரந்தர செயலகம் நிறுவப்பட இருக்கு. உறுப்பு நாடுகளுக்கு இடையிலான பாதுகாப்பு ஒத்துழைப்பு, உளவுத்துறை தகவல் பரிமாற்றம் மற்றும் கூட்டு இராணுவ பயிற்சிகளை ஒருங்கிணைக்கும் மையமாக இந்த செயலகம் செயல்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உறுப்பு நாடுகளுடைய ஒருமித்த கருத்தின் அடிப்படையில் நிரந்தர செயலகத்தின் முதல் பொது செயலாளராக நம் நாட்டின் உயர் அதிகாரி நியமிக்கப்பட இருக்கிறாரு. இதன் மூலம் இந்திய பெருங்கடல் பிராந்திய பகுதி பாதுகாப்புல இந்தியாவுடைய தலைமைத்துவம் ஓங்குவது உறுதியாகி இருக்கு. இந்த அமைப்பின் மூலம் இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தில் ஆபத்து காலத்துல முதல்ல உதவும் நாடாக பிராந்தியத்தின் ஒட்டுமொத்த பாதுகாப்பை உறுதி செய்யும் முதன்மை நாடாகவும் இந்தியா உருவெடுத்திருக்காங்க. இந்தியாவுடைய சாகர் மற்றும் மகாசாகர் கொள்கைகளின் நேரடி செயல் வடிவமாக இந்த புதிய சர்வதேச அமைப்பு திகழப் போகுது. அதனால சீனாவுக்கு செக் வைக்கும் விதமாக இந்தியா தன்னுடைய ராஜதந்திரம் மூலமாக சீனாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அடியை கொடுத்திருக்காங்க. சர்வதேச கூட்டமைப்பாகுது கொழும்பு மாநாடு. இந்த சம்பவம் மூலமாக சீனா இனி இந்திய பெருங்கடல் பகுதியில் எதுவும் சீண்டல் செய்ய முடியாது. அப்படி மீறி செஞ்சாங்கன்னா இந்தியா மட்டுமல்ல, இந்த கொழும்பு மாநாடு அமைப்பில் இருக்கும் அத்தனை நாடுகளும் இந்தியாவுக்கு ஆதரவாக எதிர்க்க துணிவாங்க அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே இருக்க முடியாது. இதனால சீனாவுக்கு சற்று ஆடி போயிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இதைத் தொடர்ந்து அடுத்த செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவுடைய எரிசக்தி தேவைகளை பூர்த்தி செய்யறதிலையும் உள்நாட்டு உற்பத்தியை அதிகரிக்கிறதிலையும் புதிய மைல்கல்லை ஆயில் இந்தியா லிமிடெட் நிறுவனம் எட்டியிருக்காங்க. அந்தமான் ஆழ்கடல் பகுதியில் மேற்கொள்ளப்பட்டு வரும் தீவிர ஆய்வு பணிகள்ல 2வது முறையாக இயற்கை எரிவாயு இருப்பு, அதாவது நேச்சுரல் கேஸ் டிஸ்கவரி இருக்குல்ல, அது கண்டறியப்பட்டிருக்கு. இந்த படுகையானது வரும் காலங்களில் இந்தியாவுடைய மிக முக்கிய எண்ணெய் மற்றும் எரிவாயு உற்பத்தி மையமாக உருவெடுத்திருக்கு. இது குறித்து மத்திய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி தன்னுடைய அதிகாரப்பூர்வ சமூக வலைதள பக்கத்தில் முக்கிய தரவுகளை பகிர்ந்திருக்கிறாரு. அதாவது அந்தமான் தீவுகளின் கிழக்கு கடற்கரையிலிருந்து சுமார் 15 கிலோமீட்டர் தொலைவில் 355 மீட்டர் கடல் ஆழத்தில் அமைஞ்சிருக்கும் ஸ்ரீ விஜயபுரம் 3 அப்படிங்கிற ஆய்வு கிணற்றுல இந்த இயற்கை எரிவாயு இருப்பு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஈஷின் பாறை அமைப்புல 1900 மீட்டருக்கும் அதிகமான ஆழத்தில் நடத்தப்பட்ட ஆரம்ப கட்ட உற்பத்தி சோதனைகளின் போது தொடர்ச்சியான எரிவாயு வெளியேற்றம் இருப்பது உறுதி செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு அவர் தெரிவிச்சிருக்கிறாரு. மத்திய அரசால் 2025 சுதந்திர தின விழாவின் போது அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்ட சமுத்திர மந்தன் அப்படிங்கிற தேசிய ஆழ்கடல் ஆய்வு திட்டத்தின் கீழ் இந்த அதிரடி பணிகள் தொடங்கப்பட்டுச்சு. அதாவது நேஷனல் டீப் வாட்டர் எக்ஸ்ப்ளரேஷன் மிஷன் அப்படிங்கிற திட்டம் தான் அது. அந்தமான் கடல் பகுதியில் இதுவரைக்கும் ஆயில் இந்தியா நிறுவனம் தோண்டிய 3 ஆய்வு கிணறுகளில் 2 கிணறுகள் எரிசக்தி இருப்பை அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தியிருக்காங்க. இதுக்கு முன்னதாக கடந்த 2025 செப்டம்பர் மாதத்தில் இதே பகுதியில் இருக்கும் ஸ்ரீ விஜயபுரம் 2 கிணற்றுல 87% உயர்தர மீத்தேன் கொண்ட இயற்கை எரிவாயு கண்டறியப்பட்டது. உலக புகழ்பெற்ற கயானா ஸ்டைல் பிரம்மாண்ட ஆழ்கடல் எண்ணெய் வளத்தை போல இந்த அந்தமான் கடல் படுகையிலையும் சுமார் 184 பில்லியன் லிட்டர், அதாவது 307 முதல் 370 மில்லியன் மெட்ரிக் டன் எரிசக்தி வளங்கள் இருக்கலாம் அப்படின்னு ஆரம்ப கட்ட நில அதிர்வு தரவுகள் மூலம் மதிப்பிடப்பட்டிருக்கு. இந்த கண்டுபிடிப்பு இந்தியாவுடைய பொருளாதார இறக்குமதி சுமையை குறைப்பதில் ஒரு மிகப்பெரிய கேம் சேஞ்சராக அமைய போகுது. ஏன் அப்படின்னா இந்தியா தன்னுடைய கச்சா எண்ணெய் தேவையில சுமார் 85% வெளிநாடுகள்கிட்ட தான் இறக்குமதி செய்கிறாங்க.
இதனால சர்வதேச சந்தையில கச்சா எண்ணெய் விலை உயரும் போதெல்லாம் நாட்டின் பணவீக்கம் அதிகரித்து பெட்ரோல் டீசல் விலையும் எகிருது. தற்போது அந்தமான் கடலில் கண்டறியப்பட்டிருக்கும் இந்த இயற்கை எரிவாயுடைய தரம், கலவை மற்றும் வணிக ரீதியான சாத்தியக்கூறுகள் குறித்த மாதிரிகள் சேகரிக்கப்பட்டு தீவிர ஆய்வுகள் நடந்துட்டு வருது. இதைத் தொடர்ந்து அடுத்த செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா, மேற்கு வங்கத்தில் சட்டவிரோதமாக ஊடுருவி 13 ஆண்டுகளாக வசிச்சுட்டு வந்த ஒரே குடும்பத்தை சேர்ந்த 5 பேரை போலீசார் கைது செஞ்சிருக்காங்க. மேற்கு வங்கத்தில் பாஜக ஆட்சி அமைஞ்சதுக்கு அப்புறம் சட்டவிரோதமாக தங்கியிருக்கும் வங்கதேசத்தினர் அடையாளம் காணப்பட்டு அவங்கள சொந்த நாட்டுக்கே திருப்பி அனுப்பும் பணிகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருது. அந்த வகையில் தான் வங்கதேசத்திலிருந்து எல்லை தாண்டி வந்து நீண்ட காலமாக இந்தியாவில் சட்டவிரோதமாக வசித்து வந்ததாக சொல்லப்படும் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 5 பேரை மேற்கு வங்க போலீசார் கைது செஞ்சிருக்காங்க. இது குறித்து போலீசார் என்ன சொல்றாங்கன்னா, கைது செய்யப்பட்டவர்கள் உஜீர் அலி அப்படிங்கிறவர் 43 வயசு ஆகுது, அவருடைய மனைவி ஜெய்னோர் இவருக்கு 36 வயசு ஆகுது மற்றும் அவர்களுடைய 3 மகன்கள் அப்படின்னு அடையாளம் காணப்பட்டிருக்காங்க. மேலும் இவர்களுடைய பூர்வீகம் வங்கதேசத்துடைய சப்பாய் நவாப்கஞ்ச் மாவட்டம் ஆகும். உஜீர் அலி சுமார் 13 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்திய வங்கதேச எல்லையை சட்டவிரோதமாக கடந்து இந்தியாவுக்குள்ள நுழைந்தது போலீசாருக்கு தெரிய வந்திருக்கு. பின்னர் அவர் சாகர்ஜிகில நிரந்தரமாக குடியேறி இருக்கிறாரு. தன்னுடைய வாழ்வாதாரத்துக்காக அவர் தென்னிந்தியாவுடைய பல்வேறு பகுதிகளில் கொத்தனாராக வேலை செஞ்சுட்டு வந்ததாக சொல்லப்படுது. மேலும் சொந்தமாக நிலம் வாங்கி அங்கு ஒரு வீடு கட்டி வசிச்சுட்டு வந்திருக்கிறாரு. இந்தியா வந்ததுக்கு அப்புறம் உஜீர் அலி அவர்கள் போலி ஆவணங்களை பயன்படுத்தி வாக்காளர் அடையாள அட்டை மற்றும் இதர இந்திய அரசு அடையாள அட்டைகளை பெற்றிருக்கிறாரு. தற்போது 5 பேரும் கைது செய்யப்பட்டு தேவையான சட்ட நடைமுறைகளுக்கு அப்புறம் தடுப்பு மையத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இதை தொடர்ந்து கடைசி செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா, ஈரான் கொடுத்த கடைசி வார்னிங். இஸ்ரேல் செயலால ஒட்டுமொத்த வளைகுடா நாடுகளும் இப்போ பீதியில் இருக்காங்க. மத்திய கிழக்குல மீண்டும் போர் பதற்றம் அதிகரிச்சிருக்கு. லெபனான் மீதான இஸ்ரேலுடைய தாக்குதலுக்கு பதிலடியாக ஈரான் நேற்று இரவு இஸ்ரேலின் வடக்கு பகுதியை நோக்கி ஏவுகணைகளை வீசுச்சு. இதுக்கு பதிலடியாக இஸ்ரேல் இன்னைக்கு அதிகாலையில் ஈரானுடைய தலைநகர் தெஹ்ரான், தப்ரீஸ் மற்றும் இஸ்பகா நகரங்களில் இருக்கும் ராணுவ இலக்குகளை நோக்கி வான்வெளி தாக்குதலை நடத்தியிருக்கு. இந்த தாக்குதல்னால சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை வேகமாக உயர்ந்திருக்கு. அமெரிக்க டொனால்ட் ட்ரம்ப் இருக்காரு, அவர் இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாஹு கிட்ட நீங்க தாக்குதலை உடனடியாக நிறுத்தணும் அப்படின்னு சொன்னதுக்கும் இஸ்ரேல் தன்னுடைய தாக்குதலை தொடர்ந்து இருக்கு. இதனால ட்ரம்பின் ஈரான் அமைதி முயற்சிகளுக்கு பெரும் சிக்கல் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இஸ்ரேலுடைய இந்த அதிரடி தாக்குதலுக்கு அப்புறம் மத்திய கிழக்கு பகுதி அடுத்த கட்டமாக எங்கு நோக்கி செல்லும் அப்படிங்கிற பயம் உலக நாடுகளுக்கு இடையே இப்போ எழுந்திருக்கு. ஈரானுடைய இஸ்லாமிய புரட்சிகர காவல் படை இந்த விவகாரம் குறித்து என்ன சொல்றாங்கன்னா, முந்தைய ஏவுகணை தாக்குதல் அப்படிங்கிறது இஸ்ரேலுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ஆரம்ப கட்ட எச்சரிக்கை மணி மட்டும்தான் அப்படின்னும், லெபனான் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றவே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. மேலும் இஸ்ரேல் இதோட நிறுத்தி கொள்ளாமல் மீண்டும் ஏதேனும் தாக்குதலில் ஈடுபட்டாங்கன்னா அதை விட பல மடங்கு கடுமையான மற்றும் அழிவுமிக்க பதிலடியை ஈரான் கொடுக்கும் அப்படின்னு எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. ஈரானின் இந்த அறிவிப்பானது இஸ்ரேல் மேலும் தாக்குதலை தொடரல அப்படின்னா தங்களுக்கு போரை நீட்டிக்கும் எண்ணம் இல்லை அப்படிங்கிறதே காட்டுது. இருந்தாலும் 2 நாடுகளும் தங்களுடைய இராணுவ பலத்தை காட்டி அச்சுறுத்திட்டு வர்றதுனால சர்வதேச சந்தைகளும் உலக தலைவர்களும் அடுத்த கட்ட நகர்வுகளை மிகுந்த எச்சரிக்கையுடன் கவனிச்சுட்டு வர்றாங்க. முக்கியமாக ஈரான் இஸ்ரேல் மத்தியில் இருக்கும் மற்ற வளைகுடா நாடுகளுக்கு தான் தற்போது பீதி அதிகரிச்சிருக்கு. ஈரான் அமெரிக்க படைகள் இருக்கும் அனைத்து வளைகுடா நாடுகள் மீது தாக்குதல் நடத்திட்டு வருது. இதனால ஒட்டுமொத்த வளைகுடா பிராந்தியமும் தற்போது மிகுந்த அச்சத்தில் இருக்காங்க. இந்த திடீர் போர் சூழல் காரணமாக உலக பொருளாதாரத்தில் பெரும் அதிர்வலைகள் ஏற்பட்டிருக்கு. சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை ஒரே மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா ராக்கெட் வேகத்தில் எகிரி இருக்கு. பிரெண்ட் கச்சா எண்ணெய் 3% உயர்ந்து ஒரு பேரல் $96 ஆகவும், அமெரிக்காவுடைய WTI கச்சா எண்ணெய் விலை 3.3% உயர்ந்து $93.89 அதிகரிச்சிருக்கு. இந்த விலை உயர்வு இந்தியாவிலையும் பெட்ரோல், டீசல் மற்றும் அத்தியாவசிய பொருட்களுடைய சில்லறை விலையை உயர்த்தக்கூடும் அப்படிங்கிறதுனால நடுத்தர மற்றும் சாமானிய மக்களுக்கு புதிய பொருளாதார நெருக்கடியை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். சரி நண்பர்கள், இதோட நாம் இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. மீண்டும் நாளை வேற ஒரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.